இந்தா உனக்கு விசா அடித்து ரெடி ஆயிடுது, வாங்கி தரேன். சென்று வென்று ஆனந்தத்தோடு கோடியோடு ஓடி வா. கர்மசாமிக்கு கோவில்பட்டி வந்துட்டேன். கோவில்பட்டி பக்தராக கோவில்பட்டி விழுந்துடாத, வந்துட்டேன். கோவில்பட்டி, சாத்தூர், முத்துலிங்காபுரம். அங்கே உட்காருமா உட்காருமா. என்னடா வேணும் தம்பி? என்ன வேணும்? அரசாங்க உத்தியோகம் கிடைச்சாச்சு, லஞ்சம் கொடுக்காம வாங்கி தரேன். போ, வெற்றி உண்டு. வியாபாரம் தான் அமையும். நல்லா எடுப்பா, டாக்டருக்கு மெயின்டைன் பண்ணு. எஸ் அடி. கோயில்பட்டி அவங்களுக்கு கோயில்பட்டி தான் கொடுக்கணும், விளாத்தி குளத்தை கூப்பிடலை. கோயில்பட்டி மகனை பற்றி கேட்க வந்தது யார்? கால் வந்துட்டு வாங்க. விளாத்தி குளம் அங்கிட்டு போங்க. அத்தானு நான் தானே, சட்ட பொத்தானு நான் தானே. என்னது என்ன பையனுக்கு என்ன? ஓடி வந்தீங்களா? ஊரில் இருந்தே இங்கே வா. இங்கே என்னது எப்படி எப்படி கண்ணை முடுக்கா? பிள்ளையார் கோயில் இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில். வடக்க சொல்லமான இருக்காரா? ஒரு பீடம் இருக்குது, ஒரு சின்ன கருவேல முள்ளும் ஒரு சாமி பீடம் இருக்க. கால் வந்துட்டு வா. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? உன் பையன் 2 பேரும் உள்ளத்திலையும் பணம் 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 அப்படின்னு பரதவிப்பும் தேடலும் ஓடலும் ஆடலுமா இருக்கானுவ. இப்போ திடீர்னு சரிஞ்சு விழுந்து வேதனைப்பட்டு கடன் பட்டிருக்கான். இந்த தொழிலை வளமாக்கி கடன் படாமல் தூக்கி நிறுத்தினா போதுமா? கால் வந்துட்டுவான். தம்பி வாப்பா. சும்மா கூட சொல்ல விட மாட்டுக்க. இந்த மகளே, இந்த கனியை கொண்டு வீட்டில் வாய். வா பக்கத்தில். உன் பிள்ளைகளுக்கு தொழில் முடக்கம் நீங்கும், செல்வம் பெருகும். பௌர்ணமிக்கு வா, கல்யாணத்தை பற்றி பேசுவோம். வா, லவ் பண்ணுறானா இல்லையானா அடுத்த ரகசியத்தை பேசுவோம். திருநாமம் அணிந்து கோவில்பட்டியிலிருந்து வந்த மக்கள். நாராயணா ஐயா வழிபாடு பண்ணுறீங்களே, வாங்க. உங்களுக்கு கோயில்பட்டியா? பொய் சொல்லி நிற்கிறேன். ஆமான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடலாம்ங்கிறீங்களே, அது என்ன பற்றி? எந்த ஊர் உங்களுக்கு? சென்னை. அப்புறே கூப்பிட்டு முடிச்சாச்சு, நாளைக்கு இருக்குது. டாக்டரை பார்த்தீங்களா? என்ன சொன்னார்? அப்படியா? கால் வந்துட்டு வாங்க. கோயில்பட்டியாமா உங்களுக்கு? வாங்க உட்காருங்க. என்ன வேண்டும்? பொண்ணு கண்ண முடி 2 பேரும் உட்காருங்க. பொண்ணை மனத்தை பக்குவப்படுத்தி தாரேன், மனம் குழம்பாமல் வாழ வச்சு தாரேன், நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன். பையனை பற்றி இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து வந்து என்கிட்ட கேளுங்க. என்ன வேற என்ன வேணும்? வேற எங்கேயெல்லாம் இருக்கு? நான் அப்போ ஒரு மருந்து சொன்னேன் பார்த்தியா? சரி, அதை நான் எழுதி தரேன். இந்த சரியாக்கிடுவோம், காப்பாற்றி தரேன். நல்லா இருக்கலாம். அந்த வீட்டில் ஒரு பிரச்சனையில் வீணாக கனவு கண்டு வீட்டை இழக்காதப்பா.
இந்த கனியை கொடு, அங்கே வை, வெற்றி ஆயிடுவேன். நல்லா கருப்பசாமிக்கு சாத்தூர். ஓய் நில்லு. நாய் சத்தம் கேக்கு தெரியலையா? உங்கள் ஏரியாவில் நாய் கொஞ்சம் ஃபேமஸ் உண்டா? அது எந்த ஏரியா? அப்படியா? காலில் வந்துட்டுவாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், ஆயிரம் இருந்தும் என்ன. கருப்பசாமி இருக்காராமா உங்க எல்லையில்? முனீஸ்வர சாமி இருக்காரா? பக்கத்தில் ஒரு கடை இருக்காரா? கால் வந்துட்டுவான். போன தூரப்படுங்க, போன தூரப்படுங்க. ஏழை விட்டாச்சு 3 நேரம். வரலாம். என்ன வேணும்? உட்கார். சடை விரித்த காம்பாவா விரியடித்து வாடி வாரா. சாமி வருமா உனக்கு? என்ன சாமி வரும்? பாண்டி முனி வருவாரா? இப்போ என்ன வேணும் உனக்கு? அந்த வழக்கிலிருந்து காப்பாற்றி தந்துடுவேன். ஆனாலும் உன் தம்பி ஒரு பெரிய முட்டாள், அது நீ புரிந்து கொள். அவனுடைய சேர்க்கையால் பல தவறுகள், நீ கூறியதையெல்லாம் மறந்து உனக்கு காணாமல் ஓடி தவறுகளை செய்து வெற்றியடைந்து வர முடியவன் தவித்தவன். இப்போ அவனுடைய எஃப்ஐஆர் காப்பி ரீசார்ஜ் செட் வருது, அதுலேயும் அவன் மேலே குற்றம் இருக்கு. ஓ கால் வந்துட்டு வா. உட்கார். கடாய் விட்டு வேண்டி இருக்கா? அடுத்து வெட்டிடலாமா? கண்ணமுடி. வச்சுக்கா. ஜெயித்து வா. 3 முறை என்னை பார், வெற்றி அடைவாய். உண்டா? அத்தா எங்க இருக்காரு? சடைச்சிக்கிட்டு இருக்காரு. கூப்பிட வேண்டாமா? சரி ஓகே. முத்துலிங்காபுரம். கீழே விழுந்துடாதம்மா, இன்னொரு தடவை விழுந்து கூப்பிட்டு வா. புன்னகையில் கோடி. தம்பி நல்லா இருக்கியாடா? கெட்டிக்காரப்பே. உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை முதல்ல அமைச்சு தந்துருந்தேன். ஏன்னா கருப்பசாமி உன்னைய நம்பி வந்திருக்கேன். என் வீட்டுக்காரர்கிட்டையும் நான் எந்த கோயிலுக்கு போகிறோம்னு என்கிட்ட ஒரு குரூப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டையும் நான் ஜெயிச்சு காட்டணும். அதனால் என் பிள்ளைக்கு மூலம் ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அடுத்து உன் மச்சான் வாங்கின நகைக்கு ஒரு விவகாரம் வருது, அதில் உன் வீட்டுக்காரனும் பேசுவான். அந்த நகையை வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். கால் வந்துட்டுவான். ஜபா எந்திரா மாதிரிப்பா. இந்தா எல்லாம் வெற்றியாக நடக்கும். பௌர்ணமிக்கு வந்து சேரு. தாராளமாக வழக்க சொல்லு. ஆமாம், லட்ச லட்சமாக பெருகும். போ.